Hare Krishna. Warm welcome for today's Bhakti Sadach பக்தி ரசாமிருத சிந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் நம்ம 38வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயம் சக்ஷுர்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ततान्ति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेश नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. மாதாஜி இப்போ சாப்டர் 38 சொல்லிட்டு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல அது தெரியல. குருவே கௌரவ சந்திராய ராதிகாய அதுதான் தெரியுது. தெரியுதா மாதாஜி? தெரியல மாதாஜி, இப்ப தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்டர் ஆஃப் டிவோஷன் பக்தி ரசாமிருத சிந்து அந்த புக்கில் இருந்து 3வது பிரிவில் 38வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதனோட தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் அண்ட் செப்பரேஷன். ஓகே, ஸோ இதுதான் தலைப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூப கோஸ்வாமி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்தர்களுடைய நிலைகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவங்க எப்படியெல்லாம் வந்து பரவச நிலை இப்போ அடைகிறாங்க, அதனால வந்து என்னென்ன பாவங்கள் இருக்கும்ன்றதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ரசங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லைங்களா? போன வாரம் அதுதான் பார்த்தோம். ரசாஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரசாஸில் வந்து டீட்டெயிலாக சாந்த ரசாவும் தாசிய ரசாவும் பார்த்தோம். போன வாரத்தில் வந்து இம்பீட்டஸஸ் ஃபார் கிருஷ்ண சர்வீஸ் அதை பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் அண்ட் செப்பரேஷன் பற்றி சொல்கிறார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த உடம்பை நம்ம மனித உடலை எடுத்திருக்கோம். இந்த மனித உடலை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட எப்படி அடையலாம், இன்கேஸ் நம்ம அதை யூஸ் பண்ணல, பௌதீகமான விஷயத்துக்கு யூஸ் பண்ண என்ன ஆகும், அது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து நேரேட் பண்ணி கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களுடைய மனோநிலையை வந்து சொல்றாரு. இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா உத்தவர் பேசுறாரு, பிரகலாதர், பில்வமங்கல தாக்கூர், நாரதர் முனியோட பாவனைகள், ஸோ நிறைய விதமான பக்தர்களுடைய ஏக்கத்தையும் புலம்பலையும் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு முறை உத்தவர் வந்து, நமக்கு எல்லாம் தெரியும், உத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு நெருங்கிய நண்பன் இல்லையா? நெருங்கிய நண்பன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஞானமிஸ்ரா பக்தார் கூட சொல்லலாம். கிருஷ்ணர் உத்தவரை பார்க்கறதுக்கு சாட்சாத் கிருஷ்ணரை பார்க்குற மாதிரியே இருப்பாங்க. அது இல்லாமல் அவர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்டு, சிறந்த பக்தர், எல்லா குவாலிட்டிஸும் அவர் கையில் இருக்கு. அப்படியாப்பட்டவர் ஒரு முறை என்ன எழுதுறாரு, ஒரு கடிதத்தை கிருஷ்ணருக்கு எழுதுறாரு. என்ன சொல்லி எழுதுறாருன்னா, கிருஷ்ணா, மை டியர் கிருஷ்ணா, நான் வந்து இந்த படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன். அதாவது இந்த தத்துவங்கள், தத்துவ நூல்களை படிச்சுட்டேன். அப்புறம் வசனங்கள் எல்லாம் படிச்சுட்டேன். இந்த வாழ்க்கையின் கோல் ஆஃப் த லைஃப், வாழ்க்கையின் லட்சியத்தை வந்து அடையிறதுக்கு என்னென்ன தேவையான விஷயத்தெல்லாம் நான் படிச்சுட்டேன். அதனால எனக்கு என்ன ஆகுது, எனக்கு பெயர் புகழும் வந்திருக்கு, பட்டமும் வந்திருக்குது, பண்டிதன், எனக்கு பெயர் புகழும் வந்திருக்குது. இப்படி இருந்தாலும் பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை. உன்னுடைய பாத திருவடியிலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் இருக்கு இல்லையா, இந்த பாதத்துல இருந்து இருக்கக்கூடிய நகத்துல இருந்து வரக்கூடிய எஃப்ளிஜன்ஸ், அதாவது அந்த பிரகாசத்தை வந்து என்னால என்ஜாய் பண்ண முடியல. அந்த வேத நாலேஜ் என்னால என்ஜாய் பண்ண முடியல. சீக்கிரமா என்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் எல்லாம், என்னுடைய வேத ஞானங்கள்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து விண்ணப்பிக்கிறார். அதே ஒருத்தன் என்ன பண்ணுவான், சாதாரணமா யோசிச்சு பாருங்க, இது ஒரு பக்தருடைய சுபாவம் இல்லையா? பண்டிதன் பெயர் பெற்றது, எல்லாத்தையும் படிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல இல்லையா? கஷ்டமான விஷயம். இவர் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு இது மாதிரி இருக்கு, எனக்கு இது வேணான்னு சொல்றார். ஓகேவா? ஸோ இது எதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இன்டிஃபரன்ஸ், பிரிவுக்கு, இன்டிஃபரன்ஸ்க்கு வந்து இது எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்தர், அவருடைய மனசு வந்து எப்படி இருக்குன்னு, எப்பவுமே வந்து ஃப்ளிக்கரிங்கா இருக்குது. ஒரே இடத்துல ஒரே விஷயத்த பண்ணாம இருக்குது, அவருக்கு தெரியுது. ஸோ அப்படியாப்பட்ட பக்தர் வந்து சொல்றார், கிருஷ்ணா, என்னால வந்து உங்களுடைய மனசு மேல வந்து ஆஹ், நிலைநிறுத்த முடியவில்லை. எனக்கு இது நினைச்சிட்டு ரொம்ப அவமானமா இருக்கு. எனக்கு வந்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் தூங்கவும் முடியல. என் நிலைமையை நினைச்சு எனக்கே வந்து அவமானமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தர் சொல்றார். ஓகேங்களா? ஸோ இந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளும் வந்து ஃபீல் பண்ணோம். நம்ம பண்ற ஒவ்வொரு ரவுண்டு மணி மாலையும் வந்து ஒவ்வொரு நாமத்தையும் வந்து நம்மளால ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லாம இருப்போம். பட் இருந்தாலும் யார்கிட்ட வந்து தஞ்சம் எடுத்துக்கணும், பகவான் கிருஷ்ணர் கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவர் வந்து நமக்கு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கலங்களை எடுத்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஞானத்தை கொடுத்து நல்லா ஃபோக்கஸா பக்தி பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு என்ன வேணும், நமக்கு டிசையர் இருக்கணும். அது மாதிரி டிசையர் இருந்தால் தான் வந்து நம்மளால அதை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உதாரணம் எதுக்கு பார்த்தோம், அலட்சியம் பார்த்தோம். பண்டிதர் என்ற பட்டத்துக்கு அலட்சியமா இருந்தாங்க. ரெண்டாவது பக்தர் என்ன பண்றாரு, என்னுடைய மனசு எப்பவுமே படபடக்குன்னு இருக்குது, என்னால உன்னதுடைய தாமரை திருவடியில வந்து ஒருமுகப்படுத்த முடியல. இந்த திறமையின்மையை பார்த்துட்டு என் மேலேயே எனக்கு வந்து வெக்கமாவும் அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இயலாமையினால அவர் வந்து வேதனைப்படுறார். இது ரெண்டாவது பக்தருடைய பாவம். ஓகேவா? ஸோ ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே. நம்ம எவ்வளோ அளவுக்கு கடவுள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி பக்தி பண்ணுறோன்றதான் பார்க்கணும். ஏன்னா இந்த படிப்பு, வசதி, வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பௌதீகம். இது வந்து தற்காலிகமானது. பட் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய, நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிறதுக்கு நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சில சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வைப்போம். சில வேலையெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஜென்மத்துக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஜென்மத்துடைய பாடியை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்தியை பண்ணிக்கணும். வேதங்களில் படித்து முழு முதற் கடவுள்கிட்ட சரணடைகிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதுக்கு அடுத்ததுல வந்து என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண கருணாமிருதாத்துல வந்து பில்வமங்களா தாக்கூர் வந்து சொல்றார். அதாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியின்மை, அவருடைய இது வந்து அமைதியின்மையை பத்தி சொல்றார். கிருஷ்ணா, என்னோட மனசு வந்து அமைதி இல்லாம இருக்கு. எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நீ சின்ன வயசுல வந்து ரொம்ப துண்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க. அது வந்து 3 உலகங்களும் வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா? கிருஷ்ணர் வந்து குறும்புத்தனம் பண்றது வந்து தெரியாதவங்க யாருமே இல்லை. வெண்ண திருடினாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீலைகளை கேட்டிருக்கோம்.
ஸோ உனக்கு தெரியும் என்னோட மனசு எவ்வளோ அளவுக்கு பதட்டா இருக்குது. என் அன்பான கடவுளே, இந்த இதுவை நீ புரிஞ்சுக்கோ. இது உனக்கு திஸ் இஸ் நோன் டு யூ அண்ட் மீ, இல்லையா? என் மனசு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் கடவுளுக்கு தெரியும், இல்லையா? அதுதான் இங்க வந்து பில்வமங்கலத்தோட சொல்றார். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க? உங்களுடைய தாமரை திருவடி மேல என்னுடைய மனசை நிலைநிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். therefore I simply earning to know, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மற்றொரு பக்தர், அன்பான ஆண்டவரே, என்னுடைய தாழ்ந்த நிலையை வந்து அவருடைய தாழ்ந்த நிலையை பத்தி சொல்றாரு. அதாவது மை டியர் லார்ட் வித்வுட் கன்சிடரிங் மை லோலி பொசிஷன். தாழ்ந்த நிலை என்ன சொல்றாரு, என்னுடைய கண்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவண்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கு. அது வந்து என்ன பண்ணுது, எது மேல ஆசைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாமரை திருவடியை வந்து சுத்தி சுத்தி வரணும். எப்படி ஒரு வண்டு ஒரு இடத்துல சும்மா இருக்காது இல்லையா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என் மனசு வந்து நான் வந்து தாழ்ந்த நிலையில இருக்கேன், எனக்கு இது மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்றார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து 7வது கேண்டோல 4வது அத்தியாயம் 37வது ஸ்லோகத்துல வந்து நாரத முனி சொல்றார் யுதிஷ்ட மகாராஜாக்கு. அதாவது பிரகலாத மகாராஜா பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பக்தன் இல்லையா, அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு சிறந்த பக்தனா இருக்காரு. அவர் ஒரு மகாஜன், 12 மகாஜன்ல ஒருத்தர். அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய விசேஷ தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே வந்து அவர் வந்து பக்தியை தெரிஞ்சுக்கிட்டார். அம்மா வயிற்றுல இருக்கும்போதே வந்து பக்தியை பண்றதுக்கு தெரிஞ்சிட்டார். அதுக்கு வந்து நாரதர் முனி கயாத்தோட வயிற்றுல இருக்கும்போதே நாரதர் முனி வந்து என்ன பண்ணாரு, உபதேசங்கள்லாம் கொடுத்தார் தன்னுடைய ஆசிரமத்துல இருந்துட்டு. அதனால வந்து அவர் சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணாரு. அவர் ஒரு சாதாரண குழந்தை எப்படி வந்து விளையாடுறதுக்கு போகுமோ அந்த விஷயத்துல எல்லாம் நாட்டம் இல்லாம அவர் என்ன பண்ணார், அந்த சின்ன வயசுலயே பிரசங்கம் பண்ணார். கடவுளுடைய புகழ வந்து தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அந்த குருகுலத்துல இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அது மாதிரி பிரகலாத மகாராஜா வந்து சின்ன வயசுல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவரை வந்து யார் வந்து அண்ட முடியாத இந்த பௌதிக விஷயங்கள், எந்த ஒரு நோ பாசிபிலிட்டி ஆஃப் பீங் டச் பை எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், எதுவுமே இந்த பௌதிக களங்கங்கள் வந்து எதுவுமே அவரை தொடுறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளோட உயிரோட்ட நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த பௌதிக விஷயங்களை வந்து பார்த்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகி அதுக்கு கவர்ந்து நம்ம வந்து லைஃப்பை வந்து வேற லேன்ல போயிடும் இல்லையா. ஸோ நம்ம வந்து எதுக்கு வந்து எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதை நம்ம ஒரு பாஸ் எடுத்து பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில முன்னாடி போகணும். அதாவது கர்ம காண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலைன்னு செய்வாங்க. ஞான 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 மார்க்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை மென்டல் ஸ்பெகுலேஷனை வாதம் பண்ணி பட்டதாரி ஆவாங்க, அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது. அவங்களுடைய பாவ கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லோகத்துக்கு போவாங்க. அதே இதுல எல்லாம் பெஸ்ட் எதுன்னு, பக்தி யார் வந்து கடவுளுடைய பக்தி சேவையில இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து சிறந்தவர்கள். ஸோ பக்தி யோகா இஸ் த பெஸ்ட். ஸோ நித்திய சித்தா கிருஷ்ண பக்தின்னு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொருடைய இருதயத்திலும் வந்து பக்தின்றது இருக்கு, அந்த கிருஷ்ண பிரேமன்றது இருக்கு. பட் அது வந்து எந்த நிலையில இருக்குதுன்னா உறங்கி கொண்டு இருக்கிற நிலையில இருக்கு, தூங்கிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம தட்டி எழுப்பி ஆக்டிவ் மோட்ல எடுத்துட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாமஸ்மரணம் பண்ணணும். இந்த கலியுக தர்மமாகிய நாமஸ்மரணம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நம்மளுடைய கர்மாக்குரியபடி நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு பக்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒரு பிராமண பக்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணன்றாவே தெரியும் அவங்க எல்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் நல்லா படிச்சு புரிஞ்சு கற்றறிந்த பேரறிவாளிகளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு முறை என்ன ஸ்தம்பித்து நிற்கிறார். அவருடைய கண்கள்லாம் வந்து திறந்திருக்கு, பட் அசைவே இல்லாம இருக்கு. அவருடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அசைவே இல்லாம பொம்மை போல நின்றுட்டு இருக்கார். ஓகேங்களா. இது எதனால அவருக்கு அந்த நிலைமை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்க பார்த்துட்டு இருக்காரு, யாரை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணருடைய ஆன்மீக அழகை பார்த்துட்டு இருக்கார். நித்தியமான அழகு இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பார்
இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அழகை பார்த்து மயங்கி ஸ்தம்பித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுன மயில்கள், குயில்கள், மரம், செடி, கொடிகள், ஏன் பிரஜவாசிகள், மேலோகவாசிகள் எல்லாருமே வந்து ஒரு முறை திகச்சு நின்று ஸ்டண்ட் ஆகி தன்னையே மறந்துடுவாங்க இல்லையா? ஆ, அது எதனால அவ்வளோ அளவுக்கு கிருஷ்ணருடைய அட்ராக்ஷன் அவங்களுக்கு எல்லாம் அவர் பண்ணக்கூடிய சத்தம் கூட பார்த்தீங்கன்னா டிரான்சிடென்டல் சவுண்ட் இல்லையா? அவருடைய அழகு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிடென்டல் பியூட்டி, அவர் பண்ணக்கூடிய குழல்ல இருந்து வரக்கூடிய சத்தமும் டிரான்சிடென்டல் சவுண்ட், அதனால எல்லாரும் மயங்கி திகைச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் சில பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருமேக கூட்டத்தை பார்த்த உடனே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இது மாதிரி தானே கிருஷ்ணருடைய தேக நிறம் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அந்த திகைச்சு போன இருக்கிற ஜடமா நின்றுட்டு இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அன்பினால் வரக்கூடிய பரவசம் இது. ஓகேங்களா? அன்பால வரக்கூடிய பரவசம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டோல 4வது அத்தியாயம் 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? பிரகலாதா வந்து சின்ன வயசுல கடவுளுடைய புகழத்தை வந்து பாடிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அவர் வந்து டான்ஸ் பண்ணுவாராம். எப்படி டான்ஸ் பண்ணுவாருன்னா ஒரு பைத்தியக்காரன் அளவுக்கு வந்து டான்ஸ் பண்ணுவாருங்க. யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, எதையுமே கவனிக்க மாட்டாங்க. அவ்வளவு அளவுக்கு டான்ஸ் பண்ணுவாராம். டான்ஸ் பண்ணி சில சமயத்துல வந்து கிருஷ்ணருடைய லீலையை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுவாருங்களாம். ஓகே, யூஸ் டு இமிட்டேட் த பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து இமிட்டேட் பண்ணுவாருன்னு அப்படி சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவருடைய குருவான நாரத முனி கூட பக்தியின் வர சில சமயத்துல வந்துட்டு அவர் எவ்வளவு அளவுக்கு பரவச நிலையை வந்து அனுபவிக்கிறாருன்றத பாருங்க. அந்த அன்பினால் வரக்கூடிய பரவச நிலையில தன்னை மறந்த சில சமயத்துல வந்து டான்ஸ் ஆடுவாராம். அதுவும் சில சமயத்துல நிர்வாணமா கூட டான்ஸ் ஆடுவாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல அந்த உடம்பு ஃபுல்லா வந்து ஸ்டண்ட் ஆகி அப்படியே நின்னுடும், ஃப்ரீஸ் ஆகி நின்னுடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? தமிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி மாதிரி இருப்பாருங்களாம். ஓகே, திகைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே இல்லாம இந்த பக்தி அன்பு பக்தினால வரும்போது சத்தமா சிரிப்பாங்களாம், அப்புறமா சத்தமா அழுவாங்களாம், அப்புறம் சில சமயத்துல அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப சைலண்டா இருப்பாங்களாம். ஸோ சில சமயத்துல ஏதோ வியாதி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி பிஹேவியர் இருக்குப்பாங்க. பட் அவங்களுக்கு எதனா பௌதிக உடலால கூடிய எந்த வியாதியும் இல்லை. பட் அது மாதிரி ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் அவங்க கையில இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்து அவங்களுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா பைத்தியக்காரமான அறிகுறிகள். பக்தியில வந்து பைத்தியக்காரமான பைத்தியக்காரன் தரமா இருக்கிறது. மேட்மேன் இன் எக்ஸ்டாசி ஆஃப் டிவோஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு உதாரணம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ஹரிபக்தி சுபோதயில வந்து பிரகலாத மகாராஜா என்ன சொல்றாருன்னா தன்னை எவ்வளவு அளவுக்கு தாழ்த்திக்கிறாரு பாருங்க. இப்பதான் அவர் சொன்னோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மகாஜன், ஹரிபக்தி வாரியா இல்லையா? ஏன் அவரை அப்படி சொல்றோம்னா சின்ன வயசுல இருந்து அவர் பக்தி பண்ணிட்டு வந்தார் இல்லையா? ஸோ அதனால அப்படியாப்பட்டவர் தன்னை பத்தி எப்படி தாழ்த்திக்கிறார் பாருங்க. ஐ எம் அன்ஃபிட். ம். எனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. கடவுளே எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை உன்னை அணுகிறதுக்கு, உன்னை சொல்லிட்டு புலம்புறார். அப்போ வந்து அவர் பெரும் துயரத்துக்கு போயிடுறார். இஸ் இமர்ஸ் ஹிம்செல்ஃப் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ் இன் ஓஷன் ஆஃப் அன்ஹாப்பினஸ். எனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை உங்ககிட்ட வர்றதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் புலம்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஓன்னு அழுதுட்டு நிலத்துல புரண்டு உட்காந்துட்டு அன்கான்சியஸ் நிலைக்கு போயிடுறாரு. ஓகேங்களா? தரையில சுயநினைவு இல்லாம போயிடுறாரு. ஸோ இது பிரிவால வரக்கூடிய பரவச நிலை. ஓகேவா? நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து இந்த உடம்பை எப்படி யூஸ் பண்றது, நம்ம யாருன்றத தெரிஞ்சுக்க மாட்டோன்றோம். நம்ம வந்து அதை எப்படி ஏன் தெரிஞ்சுக்க மாட்டோம்னா நம்மளுடைய ஏட்டுக்கல்வி கூட்டுக்கு உதவாது, ஏட்டு சுரக்கை கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய கல்வியில பாத்தீங்கன்னா வேதங்கள் இல்ல. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. நம்ம கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கு. அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் நமக்கு இந்த சரீரத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஸோ நான் இந்த உடம்ப நான் எப்படி யூஸ் பண்ணணும், என்னோட டைமை எப்படி யூஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் இல்லையா? நான் அதுக்கு வந்து நான் பக்தி பண்ணணும்.
நம்ம பௌதிகமா சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சரீரத்துக்கு வந்து தேவையான விஷயத்த மாத்திரம் வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் ஆன்மீகத்துக்கு வச்சுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் எங்க போனோம்? கோலோக்கல விருந்தாவனம். அதுக்கு என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். நான் பக்தி பண்ணணும்னு அங்கீகரிக்கப்பட்ட குரு பரம்பரையில இருந்து வர விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும். நாமஸ்மரணம் பண்ணணும். பிரபுபாதா வந்து சொன்னார் இல்லையா, மினிமம் 16 ரவுண்ட்ஸ் பண்ணணும்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? கோ டு பேக் டு காட் ஹெட். இதெல்லாம் வந்து ரூப கோசாமி நமக்கோசம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. பக்தர்களுடைய பரவச நிலை, அவங்க அடைஞ்ச நிலைகள், பாவனைகள்லாம் வந்து நமக்கோசம் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சிறந்த பக்தரின் மாணவர் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாருன்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் டிவோட்டி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது நம்மளுடைய குரு இருக்காரு இல்லையா, நம்மளுடைய ஆன்ம குரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய தாமரை திருவடியை பார்த்த உடனே அவரெல்லாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறார். ஓகே, புலம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அவர் புலம்புறதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபயர் ஆஃப் லேமெண்டேஷன், அந்த நெருப்பின் புலம்பல் நெருப்பின் தன்மையால என்ன ஆகுதுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய நீர் அம்சம் எல்லாம் வந்து ஆவியா போயிடுது. அதனால அவர் எப்படி இருக்காருன்னா உலர்ந்து இருக்கிறார், ட்ரைட் அவே. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? அவரை உயிர்ப்பிக்கிறதுக்கு, அந்த நீர் அம்சம் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நாமஸ்மரணம் பண்ணலாம். அவருடைய காது வழி அந்த சப்தம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவருக்கு வந்து உயிர் சத்து கிடைக்கும். பை டூயிங் so swan of his life may again show signs of life. நம்ம இந்த நாமஸ்மரணம் சொல்ல சொல்ல அவர் காது வழியா அது வந்து அவர் வறண்டு இருக்கக்கூடிய தேகத்துக்கு உயிர்நிலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க யோசிச்சு பாருங்க, பவர் ஆஃப் த ஹோலி நேம் இல்லையா, ஹோலி நேமுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உதாரணம் கொடுக்கிறார் ரூப கோசாமி இல்லையா. ஸோ இந்த பவர்ஃபுல்லான விஷயத்த நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்மரணம் பண்ணணும். எப்படி சொல்றாங்க, என்ன வந்து எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, உங்க தாமரை திருவடி மேல வந்து என்னால நினைக்க முடியல அப்படிலாம் பக்தர்கள் புலம்புறாங்க இல்லையா. சிறந்த பக்தர்களே புலம்புறாங்க. அப்ப நம்ம கதி இல்லையா. ஸோ ஸோ அந்த வரட்டுத்தன்மை நீங்கி அவர் வந்து அமிர்தத்தை வந்து இந்த புனித நாமம் அமிர்தமானது இல்லையா, அது வந்து உயிர் சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு முறை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரே சுயமா போறார். எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, சுனிதாபுரத்துக்கு போறார். ஏன் போறாருன்னு பாத்தீங்கன்னா, பலி மகாராஜாவோட பையன் பானாசூரன் கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கோசம் போறான். நமக்கெல்லாம் தெரியும் பானாசுரனுக்கு வந்து 1000 கரங்கள் இருந்துச்சு. அந்த 1000 கரங்களால வந்து என்ன பண்ணாரு, அவர் மிருதங்கம் வாசிச்சு ஆஹ் சிவன் வந்து சிவபெருமான் வந்து நடனம் பண்ணார் இல்லையா. அவரு டான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், நடராஜர் இல்லையா. அதனால அவருக்கு ரொம்ப ப்ளீஸிங்கா இருந்ததுனால எப்பவுமே வந்து பானாசுரனோட சிவன் வந்து ரொம்ப வாயில் காப்பலானவா இருப்பாரு, நல்லா கேர் பண்ணிப்பார். இந்த யுத்தத்துக்கோசம் என்ன பண்ணுவாரு, அவர் கிருஷ்ணர் போவாரு, எல்லா 996 கரங்களை வந்து வெட்டிடுவார். 4 கரங்களை விட்டு வந்துடுவார். ஓகேவா. சோ இத வந்து யார் பார்த்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உத்தவர் பார்த்துட்டு இருக்காரு. உத்தவர் ஒரு பிரிவு, என்னடா கிருஷ்ணர் அங்க போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எப்படி ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, திகச்சு போய் அது சுய நினைவே இல்லாம மயக்க நிலைக்கு போயிட்டார். கம்ப்ளீட்லி ஸ்டண்டட் இன்டு அன்கான்சியஸ்னஸ். ஸோ நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உறவுகள்லாம் வந்து ஒரு லிமிட்டட் தான் இல்லையா. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல வருவாங்க, டக்குன்னு ஒரு ஏஜ் வந்தவுடனே ஒரு இமீடியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும், வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பழைய உறவு மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் நாள்பட அவங்களுடைய குடும்பம் பெருசா ஆக ஆக அது மறந்துடும் இல்லையா. சோ அங்க இது மாதிரிதான் பாசம் பட்டுதல் இந்த பௌதிக உலகத்துல. இங்க பாருங்க, பக்தினால பிரிந்த பக்தர்கள் வந்து கடவுளை பிரிந்தவர்கள் வந்து என்ன ஆறாங்க, திகைச்சு போறாரு இல்லையா. அப்புறம் வந்து நினைவு இல்லாம போயிடுறாருன்றத பாக்குறோம். ஸோ இன்னொரு பக்தர் ரொம்ப அன்பு, ஃபுல்லி இன் லவ் வித் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஓகே. ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அவருக்கு வந்து சில அறிகுறிகள் தெரியுது. என்ன மாதிரி அறிகுறி? கடவுளை பிரிந்ததுனால சில அறிகுறிகள். அது என்ன? ஜுரம் இல்லையா. ஜுரம், விதரி, அதாவது உடல் சூடு, வெப்பம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்க உடல் காய்ச்சல், உடல் வாடுதல், அப்புறம் வந்து தூக்கமின்மை. ஓகே. விதரிங் ஆஃப் பாடின்னா உடல் வாடுதல், தூக்கமின்மை,
பற்றற்ற நிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயலற்ற தன்மை, நோய் நோயுற்றவன் போல இருக்கிறது, பைத்தியக்காரத்தனம், சுய சுய நினைவு இல்லாமல் இருக்கிறது, சில சமயங்களில் மரணம். ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அந்த மரணம்ன்றது வந்து ஆன்மீக லோகத்துல இருக்காது. இந்த பௌதீக லோகத்துக்கு தான் இருக்கும். இந்த எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஜுரம் இருக்கும், ஒன்று வாந்தி பேதி, தலைவலி, அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால வந்து அவங்களுடைய உடல் சோர்வு நிலையை பார்க்கலாம். அவங்க தூங்காம இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்கு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அப்படின்லாம் இருந்து அவங்க வந்து மரணம் அடைப்பாங்க. பட் ஆன்மீக லோகத்துல வந்து எல்லாமே இருக்கு, எல்லாமே, பட் மரணம் இருக்காது. இதுதான் வந்து அறிகுறிகள். கிருஷ்ணரை விட்டு பிரிந்த பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜுரத்தை பார்த்த விடல காய்ச்சல். ஓகேவா? ஸோ யாருக்கு எப்படி தெரிவிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். உத்தவர் வந்து ஒரு முறை நாரதர் கிட்ட சொல்றார். ஓகே, உத்தவா ஒன்ஸ் டோல் நாரதா, மை டியர் கிரேட் சேஜ், த லோட்டஸ் ஃப்ளவர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் த சன், may be a cause of distress for us. The fire in the ocean may cause us some burning sensation, and Indivara, the friend of moon, may distress us in various ways. We do not mind. But the most regrettable factor is that all of them remind us Krishna, and this is giving us too much distress. This is an instance of feverish condition which is due to separated from Krishna. கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கிறதுனால உத்தவருக்கு வந்து என்னெல்லாம் வந்து அறிகுறிகள் தெரியுதுன்றத நான் சொல்றார். அவருக்கு வந்து சில பொருட்கள் எல்லாம் பார்க்கறதுனால என்ன தெரியுதுன்னா கிருஷ்ணரை வந்து ஞாபகம் பண்ணுது. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் கிவிங் மீ இட் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் ரிமைண்டிங் அஸ் கிருஷ்ணா, ஞாபகப்படுத்துது. அதனால என்ன ஆகுது? ரொம்ப துயரம், கவலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது என்னென்ன? சூரியனின் நண்பன் இல்லையா? யாரு சூரியனின் நண்பன்? தாமரை. தாமரை இப்போ வந்து சூரியனை பார்த்தா தானே மலரும். ஒன்ஸ் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அதுவும் வந்து க்ளோஸ் ஆகிடும் இல்லையா? சன்லைட் வந்துச்சுன்னா அது மலரும், சன்னு போயிடுச்சுன்னா, சூரியன் போயிட்டான்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தில் உள்ள நெருப்பு நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். ஃபயர் இன் த ஓஷன் இல்லையா? அது நிறைய வந்து அந்த சமுதிரத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? சில எரிப்பு உணர்வுகள் வரும் இல்லையா? அப்புறம் வந்து சந்திரனின் நண்பனான இந்தி வரா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம். பட் ஆக்சுவல் துன்பம் எப்படின்னா, இதெல்லாம் பார்த்தா தாமரை பூவை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? கடவுளுடைய தாமரை திருவடின்னு சொல்கிறோம். தவிர நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா குந்தி பிரேயஸ்ல, நமோ பங்கஜ நாபாய, நமோ பங்கஜ மாலினே, நமோ பங்கஜ நேத்ராய. அவரை பாதங்கள் பார்த்தாலும் வந்து கிருஷ்ணர் தாமரை பூ பார்த்த கிருஷ்ணருடைய தாமரை திருவடி தெரியுது, திருமுக ஞாபகம் வருது, நாபி ஞாபகம் வருது இல்லையா? இதெல்லாம் நமக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும் பரவாயில்ல. பட் இது வந்து எதை என்ன ஞாபகப்படுத்துது? கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துது. அதனால எனக்கு வந்து ரொம்ப துயரமா இருக்குன்னு சொல்லிட்டு உத்தவர் வந்து நாரதர் கிட்ட சொல்றார். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ சில பக்தர்கள் வந்து துவாரகையில வந்து பார்க்கறதுக்கு போறாங்க. ஓகேவா? ஸோ அங்க போனவங்களை வந்து என்ன பண்றாங்க? டோர் கீப்பர் வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, என் அன்பான கிருஷ்ணரே, பாண்டவின் நண்பரே. ஓகேவா? இப்போ வந்து அன்னப்பறவை இருக்கு இல்லையா? அன்னப்பறவைக்கு வந்து எதுல வந்து ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து டைவ் அடிச்சு போகணும் இல்லையா? தண்ணிக்குள்ள வந்து மூழ்குவதை ரொம்ப பிடிக்கும். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணில இருந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மரணம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? ஸோ ஸ்வான் லவ்ஸ் டு டைவ், நீர்ல வந்து டைவ் பண்றதுக்கு பிடிக்கும். அதுல இருந்து எடுத்துட்டு அது என்ன ஆகும்? இட் மே டை இல்லையா? அது மாதிரி எங்களுடைய விருப்பம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தான் இருக்கணும். வி விஷ் ஒன்லி டு பி வித் யூ இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து உங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்றாங்க. ஓகேவா? பக்தர்களை சொல்லிட்டு உங்களை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்க கை கால்கள்லாம் வந்து என்ன ஆகுது? ஓகே, எங்கள் கை கால்கள் சுருங்கி போகின்றன, ஷ்ரிங்கிங் அண்ட் மங்கி போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஓகே, பிகாஸ் யூ ஹவ் டேக்கன் அவே ஃப்ரம் அஸ். நீங்க இல்லாம எங்க கை கால்கள்லாம் வந்து சுருங்கி போகுது, மங்கி போகுது கிருஷ்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சில பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் பாண்டவாஸ்னு அட்ரஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து இங்க வந்து ஒரு அரசரை பத்தி சொல்றாங்க, பகுல அரசர். ஓகேவா? அவர் வந்து அரசர்னாவே அவருடைய மாளிகை எல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா, செல்வ செழிப்போட நல்லா இருப்பாங்க. பட் அவருக்கு ஒரு கொடுமையான விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்டுன்னா என்ன ஆகணும், நம்ம நல்லா தூங்கணும், எழுவோம் இல்லையா, நைட்டு தான் நமக்கு நிம்மதியான விஷயம், பிடிச்ச விஷயம், நல்லா தூங்கணும். பட் அவருக்கு வந்து எல்லா வசதியும் இருந்தும் கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த துயரம் வந்து அந்த இரவு வந்து ரொம்ப பெருசா இருக்காம். நைட் டைம்ல அவங்கவுங்க வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவரால் வந்து கிருஷ்ணரை மீட் பண்ண முடியாது. அவரை மீட் பண்ணாதனால இந்த இரவு வந்து ரொம்ப நீண்டதாகவும் துயரம் இருக்கக்கூடியதாகவும் நினைக்கிறார். ஓகேவா? சோ இது வந்து பிரிவால இருக்கக்கூடிய வேதனையை வந்து சொல்றாரு கிங் பகுலா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யுதிஷ்டர் மன்னர் கிட்ட வந்து ஒரு முறை சொல்றார். யுதிஷ்ட மன்னர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் கிட்ட சொல்றார், நீங்க வந்து அர்ஜுனனுடைய தேரோட்டி. ஓகே, அது இல்லாம நீங்க என்னோட ஒன்லி ரிலேட்டிவ் ஆஃப் மைண்ட் இல்லையா, இந்த உலகத்துல வந்து என்னுடைய உறவினர் இல்லையா, உறவினர், ஒரே உறவினர் சொல்றார், ஒன்லி ரிலேட்டிவ் சொல்லிட்டு சொல்றார். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய மனசு இருக்கு இல்லையா, மனசு வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி இருக்குது. நாளானாலும் சரி, பகலானாலும் சரி, இரவானாலும் சரி, அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தாமரை திருவடி இருந்து பிரிந்ததுனால அது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்குது. எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ how to situate myself or where shall I go to attain any steadiness of mind. ஓகேவா? சோ எனக்கு தெரியலப்பா, என் மனசை வந்து பித்து பிடிச்சது போல இருக்குது. ஓகேவா? என்னை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது, நிலை நிறுத்திக்கிறது, மன உறுதியை வந்து எனக்கு அடைய முடியல, எனக்கு மனசு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுல வந்து என்ன தெரியுது, ரெண்டு உதாரணம். யுதிஷ்ட மகாராஜாக்கும் தூக்கம் வரல, பகுலா அரசருக்கும் தூக்கம் வரல இல்லைங்களா, லேக் ஆஃப் ஸ்லீப். இது எதனா கடவுளை வந்து பிரிஞ்சதுனால இருக்கக்கூடிய மனோபாவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பசு மேய்க்கும் நண்பர்கள் கோப பாலகர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க பாருங்க, சில நண்பர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணா நீ வந்து முரா என்ற அசுரனை வந்து அழிச்சிங்க, அதனால அவருக்கு வந்து முரான்ற பெயரும் வந்துச்சு. ஓகே, சோ உங்களுடைய சர்வெண்ட், அவருக்கு ஒரு பர்சனல் சர்வெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பெயர் பாத்தீங்கன்னா ரக்தக்கா. அந்த ரக்தக்காக்கு வந்து மயில் பீலி இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே பக்தி பரவச நிலைக்கு வந்துடுவார். ஓகேங்களா, மயில் இறக்கை பார்த்தாலும் இஸ் நவ் க்ளோசிங் இஸ் ஐஸ் அண்ட் இஸ் நோ லாங்கர் அட்டென்டிவ். அவர் வந்து கண்களை மூடிடுவாரு. அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாரு, அங்க மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்க பசுவை வந்து கேரே பண்ண மாட்டார். ஓகே, அவர் வந்து அந்த பசுக்கள் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் அதை வந்து பாதர் பண்ண மாட்டாரு. ஓகே, அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யூஸ் டு ஸ்டிக் டு கண்ட்ரோல் தெம். ஓகே, நாட் பாதர் டு யூஸ் டு கண்ட்ரோல் தெம். திஸ் இஸ் இன்டென்ஸ் ஆஃப் மென்டல் இம்பேலன்ஸ். கிருஷ்ணரை வந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இம்பேலன்ஸ், அவங்க விஷயங்களை வந்து அவங்களால வந்து சமநிலைப்படுத்திக்க முடியல. கிருஷ்ணர் இல்லாதனால அந்த மயில் பீலியை பார்த்த உடனே பரவச நிலைக்கு போயிடுறாங்க. கண்ணை மூடி பரவச நிலைக்கு போயிட்டா அந்த வேலையை யாரு செய்யறது இல்லையா, பசுக்களை என்ன பண்ணணும், இங்கே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா, இல்லைன்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணும், எந்த இடத்துக்குனாலும் போயிடும் இல்லையா, கூட்டமா இருந்தாதான் நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கும் சேஃப், அங்கங்க செதறிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி இவர் வந்து தன்னுடைய செயல்களை வந்து சரியா செய்யாம இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன, அவர் வந்து மனசு வந்து சமநிலையில இல்ல. இதுக்குதான் இது ஒரு உதாரணம். இது பிரிவால வந்தது, கிருஷ்ணருடைய பிரிவால வந்த அதனால ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முறை வந்து கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டர் வீட்டுக்கு அரண்மனைக்கு போறார். அப்போ வந்து போறாரு. அப்போ வந்து தலைநகரத்துக்கு போகும்போது உத்தவருக்கு வந்து பிரிவு. ஏன்னா இவர் வந்து எங்க இருந்து போயிட்டாரு, துவாரகால இருந்து யுதிஷ்டனுடைய கிங்டம் எது, அஸ்தினாபுரம், அங்க போயிட்டாரு இல்லையா. அப்போ அவருக்கு வந்து ஒரு பிரிவு வருது. அந்த பிரிந்த நெருப்பால் அதாவது பிரிந்த நெருப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டார். ஃபயர் ஆஃப் செப்பரேஷன்.
அதனால அவர் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வியர்வை வரும் இல்லைங்களா? நம்ம உடம்புல ரொம்ப சூடு இருந்துச்சு, இல்லை வெயில் தாக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு இமிடியேட்டாக என்ன ஆகுது, ஸ்வெட்டிங் வரும். அதனால அது மாதிரி நீர் உடல்ல பெர்ஸ்பிரேஷன் ஃப்ரம் இஸ் இன்ஃப்ளேம்டு பாடி, கண்கள்லேருந்து வந்து தாரை தாரையாக கண்ணீர் கண்ணீர் வருது. அண்ட் இஸ் அது மாதிரிலாம் வந்து அவர் என்ன ஆயிட்டாரு, முற்றிலும் திகைத்து நிற்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த உடல் மாற்றங்கள்லாம் வந்து புத்தருடைய உடல்ல வந்து காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த சமந்தகா வந்து கல்ல வந்து ஒரு முறை திருட்டுத்தனம் போயிடும் இல்லைங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் என்ன பண்ணுவாருன்னா, துவாரகையை விட்டு கிளம்பி போவார். ஓகேங்களா? துவாரகையை விட்டு கிளம்பி போந்து மறுபடியும் கிருஷ்ணருக்கு அவர் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த சமந்தகா கல், ஏன்னா அவர் மேல பழி வந்திருக்கும். அந்த தன் மேல வந்திருக்க பழியை வந்து அவர் போக்குறதுக்கோசம் அந்த கல்லு வந்து எடுத்துட்டு வந்து அவங்க சத்ருஜித் கிட்ட கொடுக்கறதுக்கோசம் அவர் கிளம்பி போவார். ஓகேங்களா? எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அதனாலதான் வந்து ருக்மிணி தாயார் வந்து அப்போ கல்யாணம் நடக்கும் கொடுத்துட்டு வந்த பிறகு. ஓகே. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுது. அதுக்குள்ள என்ன ஆகுது, நம்ம வீட்டில் கூட பசங்க கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னா அம்மா வந்து பதப்பு போயிடுவாங்க. பட் இங்க உத்தவருடைய நிலைமையை பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோய் இல்லைன்னா கூட அந்த உடம்புல இருக்க நோயின் அறிகுறிகள்லாம் வந்து அவருக்கு தெரியுது. பௌதிகமான நோய் இல்லை, இங்க வந்து பிரிவால், கிருஷ்ணருடைய பிரிவால வரக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஓகேவா? இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அளவு கடந்தமான அன்பு கடவுள் மேல வச்சிருக்கிறதுனால, அளவு கடந்த பரவச அன்பின் காரணமாக இது மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உத்வாஸ் ரெப்புடேஷன் அஸ் எ கிரேசி ஃபெலோ, பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அது வந்து ரொம்ப அவர்கிட்ட வந்து நிறையவே பண்ணுவாருங்களா அவரு. ஓகே. அண்ட் உத்தவர் பைத்தியக்காரன் என்ற புகழ் கூட அவருக்கு வருமா. புகழ் உறுதியாக நிறுத்தப்பட்டது. அவ்வளோ அளவுக்கு அட்டாச்மெண்ட். ஓகே. ஸோ இது மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது கிரேசினஸ் வாஸ் ப்ராக்டிக்கலி ப்ரூவ்ட் வென் he went to ரைவத்தகா ஹில் டு மைன்யூட்லி அப்சர்வ் த கன்ஜஸ்டட் பிளாக் அவுட்ஸ். இது வேற எப்பயும் வந்து இது அவருடைய உடம்புல தெரிஞ்சிச்சுன்னா, ரைவத்தக்கா என்ற ஒரு மலைக்கு போகும்போது அங்க பார்த்த அந்த கார்மேக கூட்டத்தை பார்த்தோன்னே அவருக்கு இது மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தோன்னே அவர் மறுபடியும் என்ன பண்றாரு, இஸ் டிஸ்டர்ப்டு. அந்த கண்டிஷன்ல he began to pray to these clouds and he expressed his jubilation by bowing down before them. என்ன பண்றாரு பாருங்க, எவ்வளவு அளவுக்கு பைத்தியக்காரத்தனம். மேக கூட்டத்துக்கு வந்து புகழ் ஆரங்களை சூட்டி பிரார்த்தனை பண்றார். குழப்பமான இருக்கிறதுனால இதெல்லாம் பண்றார். அப்புறம் வந்து அவங்க வந்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாரு. அவர் முன்னாடி வந்து விழுந்து வணங்குறாரு. ஸோ எவ்வளவு அளவுக்கு பைத்தியக்காரத்தனம் இருக்கு பாருங்க. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, பக்தர்களுக்கு வந்து கிருஷ்ணரை பார்த்தா மாத்திரம் பக்தி பரவச நிலை வர்றதுல அவங்களுடைய ரிலேட்டட் திங்ஸை பார்த்தா கூட, எப்படி நம்ம வீட்டுல வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, இல்லை எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காங்க, அவங்களுடைய ஷூவோ அவங்களுடைய டாய்ஸோ பார்த்தோன்னே அந்த குழந்தை ஞாபகம் வரும் இல்லையா? அது மாதிரி ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்குன்னு அப்போ வந்து நம்மளும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்போம். நடுவில் மத்தியானம் அதோட திங்ஸ், பேக்கையோ இல்லை ஏதாவது ஒரு ஷூவை பார்த்தா கூட அவங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? அது மாதிரி தான் பக்தர்களுக்கு கூட சில மயில் பீலியை, மேக கூட்டங்கள், இதெல்லாம் தமிழாற்றியெல்லாம் பார்த்தா யாரை ஞாபகம் வருது? கிருஷ்ணரை ஞாபகம் வருது. வந்த உடனே அவங்க வந்து பரவச நிலைக்கு போயிடுறாங்க. அதுல உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பைத்தியக்கார நிலைமைக்கு போறாரு சொல்றாங்க. சோ மறுபடியும் அடுத்த பேராலையும் அதை தான் சொல்றாரு. உத்தவா வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, எது வம்சத்தின் தலைவனே, என் அன்பான கிருஷ்ணா, பிருந்தாவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து யாரும் தூங்குறது இல்லை. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய விரஜவாசிகள்லாம் வந்து கெனாட் ஸ்லீப் அட் நைட். ஏன்னா உங்களை நினைச்சிட்டே இருக்காங்க இல்லையா? சும்மா அவங்க வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே யாரை பார்த்தோம், யுதிஷ்ட மகாராஜா, கிங் பகுலா. இப்ப விரஜவாசிகளை பத்தி சொல்றாங்க. ஸோ தே ஆர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லையிங் டவுன் ஆன் த பேங்க் ஆஃப் த யமுனா. அந்த யமுனை நதிக்கரையில படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு கிட்டத்தட்ட முடக்குவாதம் வந்து இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க, அது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சோ அது மாத்திரம் இல்ல, அவங்கள பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இறந்து விட்டவர்கள் போல தெரிகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு அளவுக்கு நிதானமா மூச்சு விடுறாங்க. செயலற்ற தன்மையில இருக்காங்க. இது வந்து கிருஷ்ணரிடம் இருந்து பிரிந்தனால வரக்கூடிய அறிகுறி. ஓகே.
மயக்கம் அடைந்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்கான்ஷியஸ்னஸ் டியூ டு செப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி போர்ஷன் வந்துட்டோம். கிருஷ்ணருக்கு ஒரு முறை வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் வந்து இந்த பிருந்தாவனவுடைய வாசிகள், பிருந்தாவன வசிப்பவர்கள் இருக்காங்க இல்லையா? அவருக்கு வந்து நீங்க தான் வந்து உயிரும் ஆத்மாவுமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. பிகாஸ் யூ லெஃப்ட். நீங்க விட்டுட்டீங்க. அவங்க விட்டு போயிட்டீங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அ அனைவரும் துன்பப்பட்டார்கள்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஆல் த லோட்டஸ் ஃபீட் தே ஆர் கவலைப்பட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏரிகள் இருக்கு இல்லையா? அங்க வந்து ஏரிகள்னா என்ன இருக்கும்? நீர் இருக்கும். அங்க தாமரை மலர்கள் இருக்கும். அங்க வந்து என்னாச்சு? அதெல்லாம் வந்து வறண்டு போயிடுச்சு. ஏன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரிவால வரக்கூடிய வெப்ப தாக்கம் இருக்கு இல்லையா? ஃபயர் ஆஃப் செப்பரேஷன், ஹீட் ஆஃப் செப்பரேஷனால அது எல்லாம் உணர்ந்து போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய நீர் தேக்கத்துக்கும், மலருக்கும். இவ்வளோ நேரம் வந்து பக்தர்களுக்கு பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, அங்க நீர்நிலைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இன்னொரு உதாரணத்த வந்து சொல்றாங்க. ஓகே. இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த விருந்தாவன் ஆர் கம்பேர்ட். இது யாரு கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரஜவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு த லேக்ஸ் ஃபில்டு வித் லோட்டஸ் ஃப்ளவர். ஓகே. அந்த கரையும் அங்க இருக்கக்கூடிய மலர்களை வந்து யாரு கம்பேர் பண்றாங்க? பிரஜவாசிகளுக்கு கம்பேர் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா? ஸ்கார்ச்சிங் ஃபயர், ஹீட். அது எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, செப்பரேஷன். கிருஷ்ணர் கிட்ட இருந்து வந்த செப்பரேஷன். ஓகே. அவர் இருக்கும்போது எல்லாம் நல்லா இருந்தாங்க. அவங்க எப்படி பிரிஞ்சிட்டாங்களோ, கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிட்டாங்களோ, அவங்களும் வந்து வாடி வதங்கி இருக்காங்க வாழ்க்கையில. பேர்ன்ட் அப். ஆல் தர் லைவ்ஸ் ஆர் பேர்ன்ட் அப். எப்படி வந்து இந்த ஸ்வான் இந்த லேக்ஸ் கம்பேர்ட் டு த வைட்டாலிட்டி ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பிருந்தாவன் நோ லாங்கர் டிசைரிங் டு லிவ். எப்படி நமக்கு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அன்னப்பறவைக்கு வந்து லில்லி மலர்கள், தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கத்துல போய் டைவ் பண்ணணும்னு ஆசை. அதை எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அது உயிரை விட்டுடும் இல்லையா? அந்த உயிரை விட்டுடுது. அது மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்க இல்லாத லோகம் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக அவங்க வந்து அது எதனால பிரிவு, கிருஷ்ணரை விட்டு இருந்த வந்த பிரிவினால வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இறக்கும் நிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசம் இது சொல்லியிருக்காங்க. எப்படி நீர்நிலைகள் வந்து இருக்கக்கூடிய மலர்கள் வந்து நீர் காலி ஆயிடுச்சுன்னா வந்து நீர் வறண்டுச்சுன்னா அங்க இருக்க மலர்கள்லாம் வந்து உணர்ந்துடும் இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணர் இல்லாம பிரஜவாசிகள்லாம் வந்து ஃபீலிங் த செப்பரேஷன் ஆஃப் ஃபயர். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இறந்தவர்கள் போல இருக்காங்க போன்ற மேல இருக்க பேராகிராஃப்லயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட். ஆல்மோஸ்ட் டெட். ஒரு முடக்குவாதம் வந்தவங்க போல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தூய பக்தர்களுடைய பாவம். ஓகே. கிருஷ்ணரை பிரிஞ்சதுனால இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாவங்கள் வேற வேற நிலைமையில வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். வாஞ்சா கல்பதருப்யஷ கிருபா சிந்து பயவச்ச पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य हरिदास ठाकुर की जय। जगत गुरु जय श्री प्रभुपाद की जय निताय गौर प्रेमानंदे। हरि हरि जय। बोल, हरि हरि बोल। ओकेங்களா? हरे बोल, हरे हरे कृष्णा बोल माता माताजी। जी। हरे हरे कृष्ण, कृष्णा माता जी। हरे कृष्णा. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு பார்க்கலாம். 39வது. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் வீக் தான் கிளாஸ் மாதாஜி. நாளைக்கு இருக்கா? நாளைக்கு இருக்கு. நெக்டர் ஆஃப் டிவோஷன் வாரத்துக்கு ஒரு முறை தான் மாதாஜி. நாளைக்கு ஆமா இருக்கு ஆமா, வேற சரி சரி. இருக்கலாம். நெக்டர் ஆஃப் டிவோஷன் வாரத்துக்கு ஒரு முறை. ஓகேங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு மாதாஜி? நான் உங்களுக்கு